எல்லாருக்கும் என் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கேளுங்கள் தரப்படங்களோட 39வது வீடியோ இது போடுறேன். நான் சங்கீதம் ஒன்று பார்த்தீங்கன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பு பாடல் ஒன்று பாடுறேன். நான் நம்மளுடைய சேனல் நோக்கம் ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறது தான். அதுக்கு ஆயத்தப்பட நான் செஞ்சிட்ருக்கிறேன். விலை கூடி உள்ள அது ஆசை இந்தியாவிலேயே உலகத்துலேயும் ஏழைகள் இருக்காத நிலைமையை நான் உருவாக்கி கொடுத்து நான் நிச்சயமாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பிரிவால் நடக்கும் சாத்தியமாக நம்பிக்கை நான் இருக்கிறேன். சிறப்பு பாடல் ஒன்று பாடுறேன். அது நம்ம சேனல் பேரில் வர பாடல் தான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் இயேசு பிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர்க்க உணர்ந்தார். ஆகமங்கள் 56 ஐயம் தீர்க்க உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிமை வாழ்க்கையின் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் அறிந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் ஊதிட களைப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊரார்கள் என்றும் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். உழவர்கள் தொழிலாளர் ஊரார்கள் என்ன மதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவன் தொண்டு என்றார் இயேசு. ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞான ஸ்நானமும் பெற்றாரே. துன்பத்தை அற்றி இன்பமாய் வாழ வழிவல சொன்னாரே. இன்பத்தை அற்றி இன்பமாய் வாழ வழிவல சொன்னாரே. இயேசு நண்பன் நாம் யூதாஸ் காரி நன்றிய மறந்து காட்டி கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜனகரின் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுதனை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மரித்த இயேசுவும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே. 12 சீடர் நடுவில் தோன்றி ஆசிகள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடியும் தோன்றி நம்மையும் காப்பாரே.
உலகத்தின் முடிவில் மறுபடியும் தோன்றி நம்மையும் காப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நன்றி. அனைவருக்கும் நான்